உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், குட் மார்னிங் சார். உன் குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். என்ன ஸ்டேஷனுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? இது என்ன பார்க்கா பீச்சாயா? ஒரு நிமிஷம் மக்கா. இன்ஸ்பெக்டர் சார், குட் மார்னிங். நீங்க சொன்ன மாதிரி ஷார்ப்பா டைமுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி வந்துட்டீங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரி கேஸோட வந்திருக்கேன். என்னையா உளறீங்க ரெண்டு பேரும்? உங்ககிட்ட என்ன சொன்னேன், எப்ப சொன்னேன்? புரியல. இன்ஸ்பெக்டர் சார், நேத்து நைட்டு ட்ரீம் வேர்ல்டுல மீட் பண்ணோமே. 50 lakhs டீல் நேற்று பேசணும்ல. காலையில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா மகாவை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல. யோ, என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உளறீங்க? இத பாரு, 2 ரவுண்டுக்கு மேல போச்சுன்னா எனக்கே நான் என்ன பேசுறேன்னு தெரியாது. நீங்க வந்தீங்களா வரலையான்னு எனக்கு ஒரு ஞாபகமும் இல்ல. அதனால இங்க நின்று என்ன கடுப்பேத்தாம தயவு செஞ்சு வெளியே போடுங்க. போங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நேத்து நைட்டு எங்ககிட்ட பேசுனது உண்மை. நாங்களும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யோ, ஒருத்தி கொலை முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ் கடத்துறது, பிராத்தல், இந்த மாதிரி பல கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கா. எந்த இன்ஸ்பெக்டராவது அவளை ரிலீஸ் பண்ண முடியுமா? பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. எது கிளம்பி போயா. சார் ப்ளீஸ், எங்க நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு லாக்அப்ல இருக்கிறது எங்களுக்கு பெரிய அவமானம் சார். வெளியில இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட ஸ்டேட்டஸே போயிடும். அது மட்டும் இல்லாம அவ சத்தியமா எந்த தப்பும் பண்ணல. அது உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் விட்டுருங்களேன் அவளை. என்ன பேசுற? எனக்கே தெரியுங்கிற? அவ எல்லா தப்பும் பண்ணிருக்கா. எவிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரம் அவளை ரிலீஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்க கிளம்பி போங்க. உங்ககிட்ட நான் மரியாதையா பேசிட்டு இருந்தா என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? நீ சொன்ன தானே வந்தோம். என்ன நாங்க என்ன முட்டாளா? இத பாரு, இப்போ நீ அவளை வெளியே விடலன்னு வைய வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரினா என்ன வேற மாதிரி? ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையே மிரட்டுறியா? இப்போ நீ என் வைஃபை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், அவரோட எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க கிளம்பி போங்க, அப்புறமா பாத்துக்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.